இப்போது அவங்களுக்கு மரணத்துக்கு முன் எந்த முன்னுதாரணமும் இல்லை. ஆனால் அதைப் போன்று கடவுள் மரணம் என்ற வார்த்தையை பயமுறுத்தும் வகையில் பயன்படுத்துகிறார். அவ்வாறே பாவம் உலகில் நுழைந்தது. பின்னர் பைபிள் சொல்வது ஒரே மனிதன் மூலம் பாவம் உலகில் நுழைந்தது. மற்றொரு மனிதன் மூலம் இரட்சிப்பு மனிதகுலத்திற்கு வந்தது என்று. இப்பொழுது ஆதாம் மற்றும் ஏவாளுக்குப் பிறகு பிறந்த அனைவரும் பாவிகள் என்று கருதப்படுகிறார்கள். ஏன்? ஏனெனில் கடவுள் பாவம் ஆதாமின் தலைமுறைகளுக்கு தானாகவே ஏற்கப்படும் என்று தீர்மானித்தார். நீங்கள் ஒரு ஆதாமியராக ஆக வேண்டியதில்லை அல்லது ஆதாமியத்தை பின்பற்ற வேண்டியதில்லை பாவத்தை பெற. உங்களுக்கு தானாகவே அந்த பாவம் வழங்கப்பட்டுள்ளது. நாம் அதை கேட்கல. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மற்றொரு மனிதன் இயேசு அவருடைய இரட்சிப்பை பெற நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகி தண்ணீர் சாட்சியிலே செல்ல வேண்டும். இப்போது கேள்வி என்னவென்றால், நான் பாவத்தை கேட்கவில்லை, எனக்கு அது வழங்கப்பட்டது. நான் இரட்சிப்பை கேட்கல. ஆனா நீங்க என்னை ஒரு பாவியா நினைச்சா மாற்றம் இல்லாம எனக்கு இரட்சிப்பை ஏன் தரக்கூடாது?